ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025-26ல எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து டெனன்டிவ் கேலண்டர்ல வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டேட்டாஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இது வந்து மே மந்த்ல வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் 17 இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஏபிஎஃப், என்ஐஏ, எஸ்எஸ்எஃப் அண்ட் ரைஃபிள்மேன் இன் அசாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் 2026. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 25ல வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த இயரோட அக்டோபர் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அடுத்தது எண்டு டேட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நவம்பர் 25. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி 2026 இதில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே. ஸோ இது வந்து டெனன்டிவ் 1 ஆர் 2 டேஸ் வந்து முன்ன பின்ன ஆகலாம். பட் ரொம்ப லென்த்தி பீரியட், ஒரு 5 டேஸ், 10 டேஸ், 1 மந்த் அந்த மாதிரிலாம் நிச்சயம் வந்து ஆகாது. எஸ்எஸ்சி வந்து இதை பொறுத்தளவு ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஜனவரி பிப்ரவரி எக்ஸாமுக்கு வந்து நிச்சயம் வந்து இப்பையிலேருந்தே தயாராகிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்படி இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க தயாராகும்போது கவனத்துல வச்சுக்க வேண்டியது, இல்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க எலிஜிபிளா அப்படிங்கிறது, ஏஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எலிஜிபிளா அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய இந்த குரூஷியல் டேட் வந்து எக்ஸாமுக்கு எத பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் இயர்க்கு வந்து 1/1/2025 அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, குரூஷியல் டேட்டா இருந்தது. நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1/1/2026. ஸோ இதுதான் வந்து இருக்கும். இத நீங்க பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஓசி ஓப்பன் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 18 23க்குள்ள இருக்கணும். எஸ்சி, எஸ்டி இருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் வச்சு உங்களுக்கு வந்து 28 வரல வந்து இருக்கலாம். ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் வச்சு 26 வரல இருக்கலாம். ஸோ நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2026. ஸோ இத நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுல வந்து நீங்க வந்து இந்த கேட்டகரியில எது நீங்க உங்களுக்கு பொருத்தமானதோ அதுல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு தயாராகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது உங்கள்லயே வந்து சில நியூ ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஆ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் புதுசா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் குடுக்குன்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஓகே. டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். மொத்தமா வந்து 160 மார்க். இந்த 8 மார்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்டா பிரியும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. ஓகே. இதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 20 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். மொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க் ஒரு பார்ட்டுக்கு. ஓகே. ஸோ டியூரேஷன் 4 பார்ட்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸாமினேஷன். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இப்போ பார்ட் ஏல வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 20 கொஸ்டின் 40 மார்க். பார்ட் பில வந்து ஜிகே 20 கொஸ்டின் 40 மார்க். அடுத்தது பார்ட் சில வந்து எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் 20 கொஸ்டின் 40 மார்க். அடுத்தது பார்ட் டி வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ஏதோ ஒண்ணு தேர்ந்தெடுக்க மாரி இருக்கும். நீங்க வந்து இங்கிலீஷ்ல தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ இதுல வந்து புதுசா அட்டெண்ட் பண்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து ஏறக்குறைய 13 லாங்குவேஜ்ல வந்து நடக்கக்கூடிய குறிப்பா பார்த்தீங்கன்னா, தமிழ்லயும் வந்து இந்த எக்ஸாம வந்து நீங்க எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தவறாயிருச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து 1/4 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. மொத்தமா நீங்க எடுத்த மார்க்ல. ஓகே. நீங்க வந்து இதுல நெகட்டிவ் மார்க் இது இருக்கு அப்படிங்கிறத வந்து மனசுல வச்சுட்டு பிரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த எக்ஸாம் ரிகார்டிங். மத்தத பத்தி இப்ப தோற்று போனவங்களும் சரி, இல்ல இப்ப இனிமே தான் எக்ஸாம் எழுத போறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளைக்கு காத்திருக்காதீங்க. இப்ப வந்து எக்ஸாம் வந்து ஒரு யுபிஎஸ்சி ஷெட்யூல் போல வந்து ரொம்ப கிளியரா போய்க்கிட்டே இருக்கு. இப்பைலேருந்தே எக்ஸாம்க்கு தயாராகுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.